ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சில்லி பரோட்டா தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வேணாம், ரொம்ப பெருசு பெருசாகவும் வேணாம், கரெக்டான மீடியம் சைஸில் அரிஞ்சு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே நாய் உழைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூள் வந்து நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் அது வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. இது ஆப்ஷனல் தான், நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்து பரோட்டா போட்டு சாப்பிட்றத விட சில்லி பரோட்டா போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். என்ன சாஸ் எல்லாம் நம்ம கைவசம் இருந்துச்சுன்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸு, இது வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப்பு, இது வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சோயா சாஸ், அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூனை விட கம்மியாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா சாஸெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா பரோட்டா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து இது கூட ஒன்றா சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாகவும் பிச்சு போடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக பிச்சு போட்டோம்னா சாப்பிட்றப்ப வாய்க்கு வரப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆயிரும். யம்மியாக ஸ்பைஸியாக
நல்லா காரசாரமாக. இதுவே வந்து பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் கணக்கான அளவுக்கு தான் போட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. டாட்டா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.